நல்ல வேலை கிரிக்கெட் பேட்டு ஸ்டெம்பு எல்லாத்தையுமே கரையா அரைக்காம 2 வருஷமா அப்படியே வச்சிருக்கு. எல்லாத்தையுமே தூசி தட்டி எடுத்துட்டு வந்துட்டோம். டீம் பசங்க எல்லாரும் 2 வருஷம் கழிச்சு கிரிக்கெட் கிரவுண்ட்ல கால வைக்கிறோம். ஏன்டா 2 வருஷமா டீம் பசங்க எல்லாரும் கோமால இருந்தீங்களா அப்படின்னு கேட்டுறாங்க. அது வேற ஒண்ணு இல்ல, கிரிக்கெட் விளையாடுற ஆர்வம் இருக்கிறவங்க 2-3 பேர்லாம் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டீமை திரட்டி விளையாட வர மாற்றப்பட்டு அப்படியே கிரிக்கெட் விட்டுட்டோம். எல்லாருக்குமே ஒரே கேம் பிடிக்காது. ஒருத்தவங்களுக்கு ஒரு கேம் பிடிச்சிருக்கும். கபடி, கிரிக்கெட், வாலிபால்னு ஒருத்தவங்களுக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு. மே மாசம் எல்லாரும் ஊருக்கு வந்திருந்தாலும் கிரிக்கெட் விளையாட போவோம் சொல்லிட்டு ஒரே நச்சரிப்பு. நாமளும் கிரிக்கெட் விளையாண்டு 2 வருஷம் ஆகுது. கிரிக்கெட் விளையாட போகலாம் சொல்லிட்டு அங்கிட்டு கிண்டுமா கடந்த பேட் ஸ்டம்பெல்லாம் தூசி தட்டி எடுத்துட்டு டீம் பசங்களா கிரிக்கெட் விளையாட கிரவுண்டுக்கு வந்துட்டோம். இனி அப்போ கபடி விளையாட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிக்கெட் பகல கபடி நைட்டு ரெண்டுமே விளையாடுவோம். இன்னைக்கு தான் பேட் ஸ்டம்ப் எடுத்து கிரவுண்ட்லேயே கால வச்சிருக்கோம். அதுக்குள்ள பக்கத்தூர் டீம் கூட எல்லாம் கிரிக்கெட் மேட்ச் கேட்டாச்சு. அடுத்த வாரம் எங்களை ஓட அடிக்க போறாங்க மட்டும் தெரியுது. ஒரு காலத்துல கேபிஎன் பாய்ஸ்னு ஒரு கிரிக்கெட் டீம் எப்படியே இருந்துச்சு. இப்ப அந்த டீம் இருந்து அடையாளமே எல்லாம் போயிட்டு மறுபடியும் அந்த டீமை உருவாக்குறோம். உங்களோட கிரிக்கெட் டீம் நேம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தடுத்த வீடியோக்கு நம்ம ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.